வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு பகுதிகளில் வசிக்கும் 29,187 பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. சென்னை ஷெனாய் நகரில் வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பயனாளிகளுக்கு பட்டா வழங்கினார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த பயனாளி எப்சிபா, பட்டாவிற்காக 40 ஆண்டுகள் நடையாக நடந்த தங்களுக்கு தற்போது தீர்வு கிடைத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். 40 வருஷமா நாங்க இருந்தப்பா. கிரேஸ் எப்சிபா என்னுடைய பேரு. தாசபுரத்தில் இருக்கிறோம். நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி என் பிள்ளைங்க 15 வருஷமா ஆஃபீஸ்க்கு நடந்து கால் தான் கடத்து போட தவிர கிடைக்கலப்பா. நாங்கள் ரொம்ப வேதனை அனுபவிச்சோம் சார். நாங்கள் இப்போதான் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்தது. பிள்ளை நான் பெற்ற பிள்ளை தான் அவன்ப்பா. நான் சொல்லணும், நல்லதை செய்திருக்கிறார் எங்களுக்கு. வரும் 14ஆம் தேதி தொடங்க உள்ள தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என தமிழக அரசு அறிவிக்காவிட்டால் சமூக நீதி கூட்டமைப்பு இணைந்து போராட்டம் நடத்துவோம் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், அமமுக, IJK உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் சமூக நீதி கூட்டமைப்பாக இணைந்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் இதனை அவர் தெரிவித்தார். சமூக நீதி வேண்டும், எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், எங்களுக்கு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், உடனடியாக நடத்துங்கள், உடனடியாக அறிவியுங்கள், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இல்லை என்றால் அடுத்தடுத்து உடனடியாக பல கட்ட போராட்டங்களை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம். எங்களுடைய இலக்கு அடைகின்ற வரை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டே இருப்போம். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.